உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிறைய அதிசயங்கள் இருக்குது. அதிசயமான கோயில்கள், பெரிய பிரமிட்ஸ் அண்ட் அரண்மனைகள், அதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த உலகத்தோட அதிசயங்களாக மாறப்பட வேணும்னு நினச்சி கட்டப்பட்டு இடையிலே கைவிடப்பட்ட சில இடங்கள் இருக்குது. இந்த இடங்கள் பற்றின கதைகளோட குறைவில்லாத மர்மங்களும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டும் இருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது 3 ஏன்ஷியன்ட் சைட்ஸுக்கு. அங்கே அவங்களோட பேராசை, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், எரிவாயு, இயற்கை, இது எல்லாம் மிக்ஸ் ஆகி ப்ராஜெக்ட் ஹாஃப்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ரெடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தி கிரேட் ஜிம்பாப்வே. சவுத் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஜிம்பாப்வேன்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியோட பேரில் இருந்து தான் இதுக்கும் பேர் வந்ததாக சொல்லப்படுது. ஷோனா சிவிலைசேஷன் சொல்லப்படுற ஒரு ஏன்ஷியன்ட் ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் தான் இதை கட்டியிருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், 720 ஹெக்டர்ஸ், பெரிய பெரிய கல்லுகள், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சுவர்கள், இது எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க சிமெண்ட் யூஸ் பண்ணாமல். இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா, ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை நீட்லி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பர்ட் கூட சொல்கிறாங்க இது தான் உலகத்தோட மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ட்ரை ஸ்டோன் ஆர்கிடெக்சர்னு. இந்த சிட்டியில் பீக் டைமில் 20,000க்கு மேற்பட்ட மக்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இங்குள்ள மக்கள் தங்கம் விற்பனை, தந்தம் விற்பனை, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மூலமாக ஒரு பெரிய எக்கானமியை ரைஸ் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இந்த இடத்தை ஆட்சி செஞ்ச மன்னர்களும் ரொம்ப பெரிய பணக்காராக்களாக இருந்திருக்காங்க. அவங்க பவர்ஃபுல்லாகவும் இருந்தாங்களாம். ஆனால் 15வது நூற்றாண்டில் இது திடீர்னு கைவிடப்பட்டுச்சாம். அது ஏன்? இதுக்கு மெயின் ரீசனாக ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, இவங்க அந்த இடத்தை கட்டுறதுக்காகவும் எரிபொருளுக்காகவும் நிறைய மரங்களை வெட்டியிருக்காங்க. அதோட விளைவாக மண்ணரிப்பு, தண்ணி பற்றாக்குறை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, புது புது இடங்களுக்கு மக்கள் ஷிஃப்ட் ஆகிறதால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்த மக்கள் தொகை குறைஞ்சு கொண்டே வருது. அதுக்கப்புறமா அந்த இடம் அப்படியே கைவிடப்படுது. அன்னிலிருந்து இந்த ஊர் சைலண்டாக கைவிடப்பட்டதாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போகிறது எகிப்த், லேண்ட் ஆஃப் பிரமிட்ஸ் அண்ட் ஃபரோஸ். ஆனால் நம்ம பார்க்க போகிறது பிரமிட்ஸ் பற்றி இல்லை. நாம் இதில் பார்க்க போகிறது என்னென்னா, கட்டி பாதிலே கைவிடப்பட்ட ஒரு தூபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஸ்வான் சிட்டியில் இருக்கிற கிரனைட் குவாரியில் ஏன்ஷியன் எகிப்தியன்ஸ் ஒரு பெரிய தூபியை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஹைட் 42 மீட்டர்ஸ், இதோட வெயிட் 1200 டோன்ஸ். இப்படி ஒரு சைஸில் தூபியை யாருமே கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மிடில் டீப் கிரெக் வந்துருச்சு. கிரனைட்டில் கிரெக் வந்தால் அந்த என்டையர் தூபியும் யூஸ்லெஸ் ஆகிடும். அந்த நேரத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எந்த டெக்னாலஜியும் இருக்குல்ல, அதனால் இந்த ப்ராஜெக்டை அப்படியே கைவிடுறாங்க. அந்த சைட்டில் அடிப்பாறையில் ஒரு ஹாஃப் கட் தூபி இருக்கும். அதோட சுற்றுப்புறத்தில் உளியோட அச்சுகள், அது மட்டும் இல்லாமல் பழைய காலத்தில் யூஸ் பண்ண டூல்ஸோட அச்சுகள், இதெல்லாம் விசிபிளாக பார்க்குறதுக்கு இருக்கும். இது நமக்கு ஒரு ஸ்னாப்ஷாட்டை கொடுக்குது, எப்படி பழங்காலத்து எகிப்தியன்ஸ் இவ்வளோ பெரிய ஸ்டோன்ஸை கட் பண்ணி அதை மூவ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த தூபியை கட்டி முடிக்க முடியலை, ஆனால் இது ஓப்பன் ஏர் மியூசியம் மாதிரி தான் இருக்குது இப்போ வர கட்டியுமே. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சைட் பால்பெக். இது லெபனனில் இருக்குது. பழங்காலத்து ரோமன்ஸ் இதை ஹீலியோபோலிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதோட மீனிங் என்னென்னா சிட்டி ஆஃப் த சன். ரோமன்ஸ் ரொம்ப ஆர்வமாக த டெம்பிள் ஆஃப் ஜூபிட்டரை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட எய்ம் என்னென்னா, உலகத்தோடைய மிகப்பெரிய ரோமன் டெம்பிளை கிரியேட் பண்ணணுன்னு தான் இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். டெம்பிள் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஸ்டோன் ஆஃப் த ப்ரெக்னென்ட் உமன்னு சொல்கிறாங்க. இப்போ காலத்தில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் கூட இதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இப்படி ஒரு ஸ்டோனை கட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணுறது எப்படி பாசிபிள்? இது வர கட்டிங் கிளியரான ஆன்சரே இல்லை. இந்த டெம்பிளில் 54 பெரிய கொரிந்தியன் நேர்வரிசைகளை பிளான் பண்ணி இருந்தாங்க. ஆனால் ப்ரொஜெக்ட் மிடில்லையே ரோமன்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண தொடங்கினாங்க. பேரரசு வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால் பழைய கோட்ஸோடு இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்ன? டெம்பிள் கம்ப்ளீட் ஆகலை. நாம் இன்றைக்கி இந்த சைட்டை போய் விசிட் பண்ணி பார்த்தாலும் இங்கே கைவிடப்பட்ட பாதிலே நிறுத்தப்பட்ட வேலைகள் அப்படியே இருக்கிறத பார்க்கலாம். ஸ்டில் இதோட பியூட்டியும் ஆர்கிடெக்சரல் எம்பிஷனும் எக்ஸ்பர்ட்டை வியக்க வைக்குது. யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இது இருக்குது. இந்த 3 சைட்ஸுமே நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா, பழைய காலத்தில் இருந்த நாகரிகம் கூட ஒரு பெரிய ட்ரீம்ஸோட வாழ்ந்திருக்காங்கன்னு. அட்வான்ஸ் இன்ஜினியரிங், ஹியூஜ் மேன் பவர், இது எதுவுமே இல்லாமல் அவங்க பெரிய பெரிய ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க.
ஆனால் நேச்சர், பொலிட்டிக்ஸ், எக்கனமி இதெல்லாம் இவங்களுடைய ட்ரீம்ஸை கம்ப்ளீட் பண்ண விடல. அன்ஃபினிஷ்டாக இருந்தாலுமே இவங்கெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட. ஃபெயிலியர்ஸில் கூட பியூட்டி இருக்கு, ஹிஸ்ட்ரி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.